ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபில் அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் எங்களோட சேனல் அக்கௌண்ட் ஹேண்டிங் கால்ஸ் எந்த சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணது கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் இன்னைக்கான லெவல்ஸ் மார்க்கெட் சூப்பராக ரியாக்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் பண்ணிட்டு கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி நமக்கு இன்னைக்கு கிடைச்சது. ஏன்னா நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆச்சுன்ற வியூ நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் மார்னிங் லெவல்ஸ் நான் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன் அண்ட் நான் மெம்பர்ஷிப்லையும் கொடுத்துருந்தேன். லைக் இன்னைக்கு நான் மார்னிங் ஷேர் பண்ண லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் நிஃப்டியில் இருக்கும் பாருங்க. ஓகே, நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நான் ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நான் மெம்பர்ஷிப்ல இன்னைக்கு நான் மார்னிங் வந்து எத்தனை மணிக்குன்னா கரெக்டாக வந்து ஒரு 11:15 தான். ஏன்னா நான் இன்னைக்கு நான் லேட்டாக தான் அப்டேட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க மெம்பர்ஷிப்ல, ப்ரோ சார்ட் ஏன் கொடுக்கலன்ட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். என்ன ரீசன்னா நமக்கு மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்தது. இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், லைக் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். எத்தனை மணிக்கு கொடுத்துருப்பேன்? 11:30க்கு மேலே தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் அப்பதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த ரேஞ்ச் கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ஜோன் ட்ரா பண்ணிக்கோம். 25,352 தான் நமக்கு இருக்கிறதுல சப்போர்ட் ஏரியா. ஓகே, அண்ட் இதோட கரண்ட் மார்க்கெட்டோட நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா டச் பண்ணி ரிவர்சல் ஆயிருக்கும். அண்ட் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். எந்த டைம்ல கொடுத்துருக்கோம்னா, இல்லை இது மகாராஷ்டிரா பேங்க், சாரி. ஓகே, நான் இதில் ஷோ பண்றேன். எந்த டைமிங்ல நம்ம அந்த சார்ட்டை கொடுத்துருக்கோம்னா மெம்பர்ஷிப்ல கரெக்டாக மார்னிங்ல பேங்க் நிஃப்டி கப்பல் நிஃப்டி. ஓகே, கரெக்டாக 11:16 தான் கொடுத்துருக்கேனே. நீங்கள் நான் மெம்பர்ஷிப் எப்பவுமே ஒரு 10 o'clock 10:15 அப்டேட் பண்ணிடுவேன். நான் லேட்டராக தான் கொடுத்தேன். என்ன கொடுத்துருப்பேன்னா, இப்போ எந்த டேட்டும் போகாதீங்க. நான் வாய்ஸ் நோட்டும் மெம்பர்ஷிப் போட்டிருப்பேன். மேபி மெம்பர்ஷிப் பார்த்துருப்பீங்க. ஒன்று இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே போச்சுன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த 25,400 கிட்ட வரும்போது ஒரு ஷார்ட் ரிவர்சல் ஸ்கேல்பிங்ல ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அகைன் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக வெயிட் பண்ணலான்ற கால் ஆப்ஷன் தான் இன்னைக்கு நான் போகணும்னு சொல்லியிருப்பேன். அகைன் எக்ஸாக்டா அந்த இடத்துல எனக்கு கேப்பை ஃபில் பண்ணிச்சு. ஏன்னா ரெகுலரா என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும் கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும்ட்டு. மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் நடக்குதுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் ரெக்கவரி ஆகும். அது கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்லுவோம் மார்க்கெட்ல. ஓகேங்களா? எக்ஸாக்டா இன்னைக்கு அதுதான் மார்க்கெட் நடந்தது. நீங்க வியூ பார்த்துருப்பீங்க, சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்திருக்கும். இன்னைக்கு அதை வச்சு தான் நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் தான் ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோக்கு 150 லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக் இப்போ போகிற வீடியோஸ்லாம் பெருசாக நான் லைக் கேட்கறதில்ல, நீங்களும் போகிறது இல்லை. இந்த வீடியோஸ்க்கு லைக் ஒரு மினிமம் ஒரு 150 லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ரெகுலராக ஒன் டே கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சிம்பிள். நாளைக்கு என்னன்னா நாளைக்கு வந்து இது வந்து ஒரு புது லெவல். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? நாளைக்கான ஜோன் என்னன்னா எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்லணும்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,401 ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ரேஞ்சோட லைன் நான் லைனே ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணதான் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். நாளைக்கு எந்த ஹைக்கு மேல போச்சுன்னா கால் ஆப்ஷன் போகலாம்னா 25,000. ஏன்னா ட்ரெண்ட் ஓவரால் அப்ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப சொல்லிருப்பேன், என்னதான் மார்க்கெட் ஃபான் ஆனாலும் நீங்க கால் ஆப்ஷன் சைட்ல போனீங்கன்னா தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் மார்க்கெட்ல. இப்போ புட் ஆப்ஷன்ல போய் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ 25,411 தெரியுங்களா? 25,411. அப்ப இந்த ரேஞ்சுக்கு நாளைக்கு மேல போயிட்டு இப்படி லைக் பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுக்குன்னா இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா போயிடும். ஆனா டைம் எடுக்கும். நாளைக்கே போகுமானா டவுட் தான். இங்க இருந்து லைக் ஒரு மொமெண்டம் கொடுத்து நல்ல ஹை போகும், அகைன் ஒரு ஃபால் ஆகும், திருப்பி ஒரு சப்போர்ட் எடுக்கும், மொமெண்டம் கொடுத்து போகும். ஆனா லைக் அப்கமிங் டேஸ்ல இந்த 25,619 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா போயிடும். ஓகே ஃபைன் ப்ரோ. ஓகே, புட் ஆப்ஷன். ஆனா என்னோட வியூ புட் ஆப்ஷன் கிடையாது. எங்க ப்ரோ புட் ஆப்ஷன் போகலாம்னா 25,352 ஜோன் நமக்கு பிரேக் ஆகிட்டு இப்படி க்ளோஸ் வைக்கணும். அப்ப இந்த லோ வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் போகலாம். ஆனா என்னோட ஒப்பீனியன் புட் ஆப்ஷன் வேண்டாம். என்னதான் பிரேக் ஆனாலும் அங்கிருந்து கால் ஆப்ஷன் சைட்ல ரிவர்சல் எடுக்கலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், எப்பயுமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா எப்பயுமே ரெசிஸ்டன்ட் வீக்கா இருக்கும். இந்த ஹை வீக்கா இருக்கும் எப்பயுமே நமக்கு. அதே டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னா சப்போர்ட் வீக்கா இருக்கும். அப்ப நம்ம இங்க போயிட்டு கால் ஆப்ஷன் எடுக்கிறது, ரெசிஸ்டன்ட்ல போய் புட் ஆப்ஷன் எடுக்கிறதுன்ற கான்செப்ட் வேண்டாம். ஏன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. என்னதான் மார்க்கெட்ல ஃபால் ஆனாலும் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் போங்க. ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கா வெயிட் பண்ணி கால் ஆப்ஷன்ல போகலாம். இந்த ஹை லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹையர் ஹைனா என்ன, ஹையர் லோனா என்ன அப்படின்னு ஈஸியா புரியும். சிம்பிள் தான். நாளைக்கான லெவல் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 25,229, 25,350,
டூ அகைன் 25,619. இதுதான் நமக்கு இப்போ இருக்கிற நிஃப்டி லெவல்ஸ். ஓகே, அண்ட் மேபி நாளைக்கு கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி போடுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெம்பர்ஷிப்ல யாருனா ஜாயின் பண்ண, ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே நான் கொஞ்சம் டிராவல் நேட்டிவ்ல இருக்கிறதால என்னால் கரெக்டாக எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னோட ட்ரேட் அண்ட் கிளாஸஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர்ஷிப்லையும் இந்த ஒரு 1 வீக்கா பெரிய ரெகுலரா அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாட்டோம். மார்னிங் ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட் கொடுத்துருப்போம். அதான் பண்ணியிருப்பேன் ஒரு 1 வீக்கா. ஹோப் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். அப்கமிங்ல இருந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கே ஒரு வியூ இருக்கும். இந்த ஒரு 1 வீக்கா நானுமே கரெக்டா மேபி நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, லைக் ரேண்டமா நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க. நான் பெருசா பிக் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன்ன்றதால அப்படியே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், சிம்பிள். நேற்று என்னென்ன லெவல்ஸ் கொடுத்தோமோ அது எல்லா லெவலுமே இன்னைக்கு ரியாக்ட் ஆயிருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில்லிங் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே, நேற்று இந்த ஜோன்லாம் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, மேபி நாளைக்கு இங்கவே கன்சாலிடேட் எடுக்குது அப்படின்னா இங்க இருந்து டச் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த வரைக்கும் ஈஸியா ஃபாலோ ஆயிடும். இங்க நமக்கு எடுக்குது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிடும். இப்போ நீங்க நம்ம கால் ஆப்ஷன் போகலான்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 55,835க்கு மேல போகுது, இந்தக்கு மேல போயிட்டு கட் ஆயிட்டு சப்போர்ட் எடுக்குதுன்னா தான் கால் ஆப்ஷன் சைட்ல நம்ம ஃபோக்கஸ்டே பண்ணணும். அது வரைக்கும் எந்தமே கால் ஆப்ஷன் சைட்ல போகாதீங்க. இது வந்து நிஃப்டியில சொல்றேன், பேங்க் நிஃப்டிக்கு சொல்றேன். நிஃப்டி கிடையாது. நிஃப்டி வந்து ஓப்பன் வியூ நல்லா இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை, நியர்பை நிறைய சப்போர்ட் இருக்கு. லைக் இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதுக்குதான் நான் உங்களுக்கு ரெகுலரா இப்ப அந்த சைட்ல இருக்க வேல்யூஸ் நான் கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கே ஒரு ப்ராப்பர் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான் சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸ் டிசைட் பண்ணும். இப்போ நீங்க கால் ஆப்ஷன் போறீங்கன்னா 55,835 பிரேக் அவுட் கொடுக்கும். நீங்க ஹியூஜ் புட் ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா 55,462 கட் ஆயிட்டு லைக் மார்க்கெட் இப்படி போகட்டும், அப்ப நம்ம ப்ராப்பரா டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க கால் ஆப்ஷன் என்னதான் மார்க்கெட் ஃபாலோ ஆனாலும் திருப்பி ரெக்கவரி ஆகும் சப்போர்ட் பேஸ்ல. லைக் டிரா பண்ற பாருங்களேன், ஒரு பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த ஹை வரைக்கும் போகும். அகைன் இங்க இருந்து நமக்கு பிரேக் அவுட் இந்த ரேட் வச்சுன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இல்ல டேரக்டா பிரேக் அவுட் கொடுத்துன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் ட்ரேட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா இன்னைக்கு ஒரு டேவே ஹையை கட் பண்ணல பாருங்க. ஏன்னா இந்த ஹைல கரெக்டா நேற்று கொடுத்த லெவல்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், ஆனா அதை கட்டே பண்ணல. அங்கிருந்து நல்ல ஃபால் நம்ம கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டுக்கான லெவல்ஸ் ஷோ பண்றேன். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் வந்து 56,096, 55,975, 55,836, 55,726, 55,568, 55,662. ஓகேங்களா? இதான் நாளைக்கான லெவல்ஸ். அண்ட் இன்கேஸ் இந்த லோவில் போச்சுன்னா இந்த ரெண்டு லெவல் யூஸ் பண்ணிக்கோங்க. 55,000. ஏன்னா இப்போ நிஃப்டி வியூ நல்லா இருக்கு, அதெல்லாம் நான் லாஸ்ட் 2 days நிஃப்டியில எடுத்திருப்பேன். பேங்க் நிஃப்டி வியூ ப்ராப்பரா கிடையாது, அதை எடுத்திருக்க மாட்டேன். நம்ம சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க வேண்டியதுதான். இப்போ எனக்கு ரெகுலரா நிஃப்டியில நான் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும் ப்ரோ, நீங்க ஃபுல்லாவே பேங்க் நிஃப்டி தான் பண்ணீங்கன்னா லாஸ்ட் 2 days நான் ஃபுல்லா நிஃப்டியில் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மொமெண்டம் ஓப்பன்லேயே கொடுத்துருது. அப்ப இதுக்கப்புறம் மொமெண்டம் கொடுக்க பாசிபிள் கம்மி தான். ஓகேங்களா? சிம்பிள். இதான் லெவல்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோஸ்க்கு ஒரு 150 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் லெவல்ஸை தெரிஞ்சு எடுப்பாங்க, பிளைண்டா யாரும் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.